அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் சமையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு 10/12 நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். திருவண்ணாமலை வரைக்கும் போகணும். ஸோ என்னடா இது ஃபங்க்ஷன் வச்சுட்டு சமைக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? காலை டிஃபனை இங்கேருந்து செஞ்சு கொண்டு போயிட்டு வழியில் உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான். அதனால் சிம்பிளாக பொங்கல் ஈஸி இல்லையா, பொங்கலும் தேங்காய் சட்னி செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். போன வழியில் ஒரு நல்ல மரம் நிழலாக பார்த்து உட்காந்து சூப்பராக பொங்கல் சட்னி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி தீச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய் தாங்க, வேறு வழி இல்லை, இதை தான் செஞ்சாகணும். நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு அந்த நெய்யை தாளித்து ஊற்றிட்டேன். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. உண்மையிலே சூப்பராக அந்த ஃப்ளேவரோடய இருந்தது. கொஞ்சம் கருப்பாக இருந்தது, அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான வியூவு. திருவண்ணாமலையை தொடறதுக்கு முன்னாடியே அந்த மலை நம்மளை வரவேற்கிற மாதிரி நேராக இருக்கும். இதுதான் திருவண்ணாமலை தீபம்லாம் ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மலை தான். சூப்பராக இருக்கும் அந்த வியூவே. செம்மையாக ரசிச்சுட்டே பார்த்துக்கிட்டே போனோம். சரி, ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மதியம் லஞ்சை முடிச்சுட்டு வரும்போது கோவிலுக்கு போகலான்னு நினச்சோம். நான் இன்னொரு அவசர வேலையாக இருந்ததுனால கோவிலுக்கு போகாமல் அங்கேருந்து கிளம்பியாச்சு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் ஒரு விஷயம் நினச்சாலும் நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். இந்த கோவிலுக்கு போகணுங்கிறது பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாமியை போய் சந்திக்கலாம். கோவில் ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது டக்குன்னு அமையாது. அது திருப்பதியாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி. ஒரே ஒரு வருத்தம், அண்ணாமலையாரை சந்திக்காமல் வந்துட்டோமோ அப்படிங்கிறது தான். பரவாயில்ல, இன்னொரு தடவை கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு.